இந்த மாடியிலிருந்து குதிச்சு அந்த அந்த ஓட்டில் குதிச்சு அதுலேருந்து குதிச்சு அப்படி போய் அங்கே ஒரு ஸ்லாப் தெரியாதுங்க அங்கே அப்படி அப்படி வந்துடுவார். இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்த விடுதலை 1 அப்படின்ற படம் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க. மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்ச படம். முதல்ல சூரிக்கு ஹீரோ அந்தஸ்து கொடுத்த படம். அதுக்கப்புறம் சூரியோட மார்க்கெட்டு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி சூரிக்கு மார்க்கெட் இருக்குதுங்க. அந்த படத்தில் விஜய் சேதுபதி வில்லனாக நடிச்சிருப்பார், வாத்தியார் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில். அந்த படத்தில் சாதாரண ஒரு போலீஸ் ஜீப் டிரைவராக சூரி நடிச்சிருப்பாருங்க. அவர் எப்படி வாத்தியார் அப்படின்ற அந்த வில்லன் கதாபாத்திரத்தை கிளைமேக்ஸில் பிடிச்சாரு அப்படின்றதான் கதை. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச அந்த படத்தில் வரக்கூடிய கிளைமேக்ஸ் காட்சிகள் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப விறுவிறுப்பாக அமைச்சிருப்பாங்க. ஒரு கிராமத்தில் ஓட்டு வீட்டு மேலே சூரி வீடு விட்டு வீடு தாவி போய் விஜய் சேதுபதியை பிடிக்கிற மாதிரி அந்த காட்சி அமைச்சிருப்பாங்க. அந்த காட்சி எடுக்கப்பட்ட கிராமம் தாங்க இது. இங்கே விஜய் சேதுபதியை அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு மடக்கி சூரி துப்பாக்கி முனையில் நிப்பாட்டியிருப்பார். அந்த வீட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போயிட்டுருக்குறோம். நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பூம்பாறை அப்படின்ற ஒரு அழகான ரம்மியமான கிராமங்க. முழுக்க விவசாயத்தையே நம்பி வாழக்கூடிய இந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட வீடெல்லாம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். 3000 ஆண்டுகள் பழமையான கிராமங்க. 3000 ஆண்டுகளாக இந்த மலைக்கு நடுவில், அதாவது வெகுளித்தனமாக எதுவுமே தெரியாமல் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்துக்கிட்டு வந்தவங்க தான் இந்த பூம்பாறை கிராமத்து மக்கள். இப்போ இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா கல் வீடாக உங்களுக்கு காட்சியளித்தாலும் இது குறிப்பிட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ளே தான் இந்த மாதிரி கல் வீடுகளை கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெறும் கம்பை மட்டும் ஊனி களிமண்ணால் பூசி மேலே பில்லை வச்சு கூரை மெஞ்சி அதில் தான் வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க இந்த கிராம மக்கள். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த வீடுகளுடைய அமைப்பை பாருங்கள். ரொம்பவே ஒடுக்கமாக ரொம்ப சின்ன வீடுகளாக அமைச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டில் தான் பல காலமாக இவங்க வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. பெரிய குடும்பமாக ஆனாலும் இந்த வீட்டுக்குள்ளே தாங்க வாழ்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் தான் இந்த தெருவில் நேருக்கு நேராக நடந்து போக முடியும். 3 பேர் நடந்து போனால் இடிச்சிக்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு சின்ன சந்து ரோடாக தான் இது இந்த கிராமமே முழுக்க அமைஞ்சிருக்கு. இந்த வீடுகளெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பழமையான வீடுகளாக இருக்குன்ட்டு. விடுதலை படத்தில் அந்த கிளைமேக்ஸ் சீனில் போலீஸ் எல்லாம் இறங்கி சந்தாக எல்லா சந்துக்குள்ளேயும் ஓடுவாங்க. அந்த மாதிரி சந்தாக ஓடக்கூடிய காட்சிகள் எல்லாமே எடுக்கப்பட்டது இந்த இடத்துல தாங்க. சூரியும் இதே இடத்துல நம்ம மேலே பார்க்குறோம் பார்த்திங்கல்ல, இந்த வீடுகள் மேலே தான் தப்பி போய் ஓட்டு மேலே உளுந்து போகிற காட்சிகள் எல்லாமே எடுக்கப்பட்டது. இப்படியே நம்ம போனோம்னா நேராக நமக்கு முன்னாடி தெரியுது பாருங்கள், அந்த வீடு தான். அதாவது சின்ன ஒரு ஓட்டு வீடு தெரியுது பாருங்கள். அந்த வீட்டுக்குள்ளே வச்சு தான் மடக்கி விஜய் சேதுபதியை துப்பாக்கி முனையில் பிடிச்சிருப்பாரு. வாங்க அந்த வீட்டுக்காரங்களை போய் பார்த்து பேசலாம். இந்த காட்சிகள் எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்றதையும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த சண்டை சீன்லாம் அவங்க ஓட்டு மேலே விழுந்து சண்டை எடுப்பாங்களா, அதெல்லாம் இந்த இடத்துலண்ணா இங்கே தான் நடந்ததெல்லாம். அப்படியே தவி அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. இந்த மாடியிலிருந்து குதிச்சு அந்த அந்த ஓட்டில் குதிச்சு அதுலேருந்து குதிச்சு அப்படி போய் அங்கே ஒரு ஸ்லாப் தெரியாதுங்க அங்கே அப்படி அப்படி வந்துடுவார். ஃபுல்லாக கயிறு கட்டியிருப்பாங்க மேலே. கயிறு கட்டி அதில் தான் தொங்கிக்கிட்டு போனார். ஆமாம், ரோப்பு தான். சரிண்ணா. இந்த கிராமத்தை முழுமையாக சுற்றி வர்றேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு உண்மையிலே வியப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த வீடுகளெல்லாம் பார்க்குறப்பே நமக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த மக்களோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்த மக்கள். இப்போ சில ஆண்டுகளாக தான் இவங்க கையில் பணப்பழக்கம் அப்படின்றதே வந்திருக்குது. இந்த கிராமத்தை சுற்றி உள்ள வயல்வெளிகள், அதாவது மலையில் இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகளில் முழுக்க நெல்,
கம்பு, கோதுமை, திணை இது மட்டும்தான் விவசாயம் பண்ணி அதுவும் வெளியில் மார்க்கெட்லலாம் விற்கிறது கிடையாதாங்க. இவங்களோட உணவு தேவைக்காக அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட பணப்புழக்கமே இல்லை அப்படின்றதுனால இவங்க வெளியில் போயும் எங்கேயும் மார்க்கெட்டில் இதை விற்கவும் முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் இங்கே உங்களுக்கு மண் ரோடு தான், லாரி கூட வர்றதுக்கு வசதி கிடையாதான். சில ஆண்டுகள், அதாவது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் காலத்தில் இங்கே லாரி வர ஆரம்பிச்சிருக்கு. அதன் பிறகு தாங்க இந்த கிராமத்துக்கே மாற்றம் வந்திருக்குது. அது வரைக்கும் இங்கே இவங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, கொடைக்கானலுக்கு தான் போகணுமா, டோலி கட்டி தூக்கிட்டு போவாங்களாம். இங்கேருந்து 20 கிலோமீட்டர் காட்டு வழியாக நடந்து போகக்கூடிய ஒரு கடுமையான பாதை வழியாக தான் இவங்க கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த ஊருக்கு போக்குவரத்து வசதிகள்லாம் ரொம்ப தாராளமாக இருந்தாலும் அந்த காலத்தில் இவங்க வெளி உலக தொடர்பு இல்லாமல், போக்குவரத்து வசதி இல்லாமல் இந்த கிராமத்தில் தனிமையில் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றத நினச்சி பார்க்குறப்பயே ஆச்சரியமாக இருக்குதுங்க. இந்த வீடுகளோட அமைப்பெல்லாம் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். ஒரு சில வீடு பெரிய வீடுகளாக இருந்தாலும் ஒரு சில வீடு பார்த்திங்கன்னா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டு தாங்க இருக்கும். ரொம்ப சின்ன வீடு. வீட்டு வாசல்லையே இப்போ தான் கழிவறைகள்லாம் கட்டியிருக்காங்க. இந்த சின்ன சந்து ரோட்டில் எல்லார் வீட்டு வாசல்லையும் பார்த்திங்கன்னா சுடுதண்ணி பானை இருக்குங்க. 24 மணி நேரமும் சுடுதண்ணி பானை எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. சுடுதண்ணி இல்லாமல் இங்கே இருக்கவே முடியாது. அந்தளவுக்கு வந்து கூலிங்கான ஏரியாவாக ரொம்ப ரம்மியமாக அமைஞ்சிருக்குது. இந்த சந்து வழியாக தான் மக்கள் எல்லாருமே பாதைகளை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. எந்த வீட்டு வாசல்லையுமே ஒரு பைக்கை பார்க்க முடியல பாருங்கள். ஏன்னா பைக்கெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கான வழியே கிடையாது. ஒரு குன்று மேலே இந்த வீடு எல்லாமே அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளாக தான் இங்கே வந்து நெல், திணை இதெல்லாம் பயிரிடுறதை கைவிட்டுட்டு ஆங்கில காய்கறி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு, சுண்டைக்காய் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் இவங்க பயிரிட ஆரம்பித்தாங்க. அது பயிரிட்ட பிறகு லாரி போக்குவரத்து இங்கே வந்த பிறகு அந்த காய்கறிகளை இவங்க ஒட்டஞ்சத்திரத்துக்கும் மதுரைக்கும் உள்ள மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணி அதன் பிறகு தான் இந்த கிராமத்துக்கே ஒரு விடிவுகாலம் வந்துச்சு, மக்கள் கையில் பணப்புழக்கம் வந்துச்சு அப்படின்றாங்க. அதன் பிறகு தான் இவங்க அந்த கீத்து வீடு, அதாவது வந்து பில்லால் மேய்ஞ்சி வீடு கட்டியிருந்தாங்கன்னு சொன்னால, மண் சுவர் வச்சு அந்த வீடெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இவங்க இந்த மாதிரி கல் சுவர் வச்சு வீடு கட்டி ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே உள்ளவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வெளி உலக தொடர்பே இல்லாமல் வாழ்ந்து வந்தவங்க, ரொம்ப வெகுளித்தனமான மக்களுங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப வெகுளித்தனமாக தான் வாழ்கிறாங்க. எந்த ஒரு சூதுவாதும் இல்லாத மக்களாக இருக்காங்க. இந்த ஊரில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா குழந்தை வேலப்பர் கோவிலுங்க. அதாவது தச பாசானத்தால் ஆன முருகன் சிலை இருக்கக்கூடிய ஒரே கோவில் இந்த பூம்பாறை கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்குது. பழனியில் இருக்கக்கூடியது நவபாசானம், இங்கே இருக்கக்கூடியது தசபாசானம். அதாவது போகர் செஞ்ச 3 சிலைகளில் ஒரு சிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த பூம்பாறை கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் கோவிலில் தான் இருக்குது. அந்த தெய்வம் இல்லைன்னா நாங்கள் இல்லை அப்படின்னு உறுதியாக அடித்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு குழந்தை வேலப்பர் மேலே இவங்க ரொம்ப பயபக்தியோடு இருக்காங்க. இந்த அழகான கிராமத்தில் வாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாருமே உண்மையிலேயே புண்ணியம் பண்ணவங்க தாங்க. அந்த அளவுக்கு இந்த ஊர் அமைதியாகவும் இப்போதைக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்போடையும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு வரக்கூடிய ஒரு கிராமமாக இருக்குது. கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பலரும் பார்த்திங்கன்னா பல இடத்துல இருக்கக்கூடிய அந்த சைட் சீன் அப்படின்றத போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆனால் கொடைக்கானல் வரக்கூடியவங்க கண்டிப்பாக தவறாமல் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னா இந்த பூம்பாறை கிராமம் தாங்க. இந்த கிராமத்தையும் இந்த கிராமத்தில் வாழக்கூடிய மக்களையும் சந்தித்து பேசுகிறப்ப இவங்களுடைய எளிய வாழ்க்கை, இவங்க எந்த அளவுக்கு வெளி உலகம் தெரியாமல் ரொம்ப வெகுளித்தனமாக வாழ்ந்துக்கிருக்காங்க அப்படின்றத பார்க்குறப்ப உண்மையிலே நம்மளுக்கு ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்துச்சுங்க. சுற்றுலா பயணிகள் வர்றவங்க கண்டிப்பாக இந்த பூம்பாறை அப்படின்ற கிராமத்தை மிஸ் பண்ணிடாமல் போய் கண்டிப்பாக பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேங்க.